மித்ரா, பிஸ்னஸ்ல ஏதாச்சும் சந்தேகம்னா உடனே எனக்கு மெயில் பண்ணு. சிவா, காவியாவை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. யாழினி கொஞ்சம் எமோஷனலா இருப்பா, அவள் அப்பப்போ சிரிக்கவை என்று சொல்லிவிட்டு கனத்த இதயத்தோடு உள்ளே சென்றான். மித்ரனும் சிவாவும் அர்ஜுன் உள்ளே செல்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் இல்லாத அந்த ஒரு வாரம் அந்த பங்களாவிற்கே ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்தது. கார் திரும்பும் வழியில் மித்ரன் சொன்னான், சிவாண்ணா, மாமா இல்லாத இந்த கேப்ல நாம இன்னும் பொறுப்பா இருந்து அவரோட நம்பிக்கையை நாம எப்பவுமே காப்பாற்றணும் என்றதும் சிவா தலையசைக்க கார் அமைதியாக பங்களாவை நோக்கி விரைந்தது. அர்ஜுன் லண்டன் நோக்கி பயணித்த அந்த நிமிடம் முதல் அந்த பிரம்மாண்ட பங்களாவில் ஒரு இனம் புரியாத நிசப்தம் குடியேறியது. யாழினிக்கு அர்ஜுனை பிரிந்து இருப்பது இதுவே முதல் முறை. அவன் இல்லாத ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. அர்ஜுன் ஏர்போர்ட் சென்றதுமே யாழினி தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு அழத் தொடங்கினாள். ஆராதனா குட்டியை தொட்டிலில் கைகளை கால்களையும் ஆட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்க யாழினி அவளையே பார்த்து புலம்பினாள். பாருட செல்லும், அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த ஒரு வாரம் நாம எப்படி இருக்க போறோம் என்று சொல்லி சொல்லி கண்ணீர் வடித்தாள். அங்கே லண்டனில் அர்ஜுன் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தான். அவன் வந்து சேர்ந்ததுமே யாழினிக்கு வீடியோ கால் செய்தான். போன் மணி அடித்த அடுத்த நொடியே யாழினியும் போனை எடுத்து விட்டாள். அர்ஜுன், ரீச் ஆயிட்டீங்களா? அங்க குளிர் அதிகமா இருக்கா? சாப்பிட்டீங்களா என்று மூச்சு விடாமல் கேள்விகளை கேட்டாள். ஸ்கிரீனில் யாழினியின் சிவந்த கண்களையும் வாடிய முகத்தையும் பார்த்த அர்ஜுனின் இதயம் கனத்தது. யாழி, ஏன் இப்படி அழுது முகத்தை வீங்க வச்சிருக்க? நான் இங்க நல்லா இருக்கேன்டா. இப்பதான் ஹோட்டலுக்கு வந்தேன். நாளைக்கு காலையில முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ சாப்பிட்டியா? பாப்பா என்ன பண்றா என்று அர்ஜுன் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். யாழினி போனை தன் முகத்திற்கு அருகில் வைத்துக் கொண்டு, எனக்கு சாப்பாடு இறங்கல அர்ஜுன். நீங்க இல்லாம இந்த பெட் எவ்வளவு பெருசா தெரியுது தெரியுமா? பாப்பா உங்களை தான் தேடுறா என்று ஏக்கத்தோடு சொன்னாள். அர்ஜுன் அவளது ஏக்கத்தை புரிந்து கொண்டு சுமார் 1 மணி நேரம் அவளிடம் பேசிக்கொண்டே இருந்தான். நீ தூங்கு யாழி, நான் நாளைக்கு மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே உனக்கு கூப்பிடுறேன், தைரியமா இருடா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். மறுநாள் காலையில் அர்ஜுன் அந்த லண்டன் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சென்றான். அங்கே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த நிறுவனத்தின் CEO ஒரு புதிய நிபந்தனையை முன்வைத்தார். அர்ஜுன், உங்க ஆர்கானிக் பொருட்கள் மிக தரம் வாய்ந்தவை என்பதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா லண்டன்ல எங்களது தரக்கட்டுப்பாடு ஆய்வகத்துல உங்க பொருட்களின் மாதிரிகள் சில தோல்வி அடைந்துள்ளது. இத சரி செய்யாம எங்களால ஒப்பந்தத்துல கையெழுத்து போட முடியாது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். அர்ஜுனுக்கு தலை சுற்றியது. இது யாரோ செய்த சதி என்பது அவனுக்கு புரிந்தது. அர்ஜுன் உடனே மித்ரனை தொடர்பு கொண்டான். மித்ரா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. நாம அனுப்பின சாம்பிள்ஸ் ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. இது கண்டிப்பா நம்ம எதிரிகளோட வேலையாத்தான் இருக்கும். நீயும் நிலாவும் இப்போவே நம்ம லேப் ரிப்போர்ட் செய்யலாம், மறுபடியும் செக் பண்ணுங்க. நாளைக்குள்ள எனக்கு சரியான ஆதாரம் வேணும் என்று ஆவேசமாக கட்டளையிட்டான். வீட்டில் மித்ரனும் நிலாவும் லேப்டாப்பில் மூழ்கி போயினர். நிலா ஒவ்வொரு கோப்பையும் ஆராய்ந்தாள். மித்ரன், இதோ பாருங்க, நம்ம கம்பெனியில வேலை செஞ்ச ஒரு பழைய ஊழியர் இப்போ நம்ம காம்படிட்டர் கம்பெனியில சேர்ந்துக்கிட்டு நம்ம ரிப்போர்ட்ஸை மாத்திருக்காரு என்று நிலா ஒரு ஆதாரத்தை கண்டுபிடித்தாள். மித்ரன் உற்சாகம் அடைந்தவுடன், சூப்பர் நிலா, இத இப்போவே மாமாவுக்கு அனுப்பி வைப்போம் என்றான். யாழினிக்கும் இந்த விஷயம் தெரிய வர அவளது கவலை இன்னும் அதிகமானது. அர்ஜுன் ஒரு பக்கம் பிசினஸ் சவால்களை சந்திக்க, மறுபக்கம் யாழினி அவனை நேரில் பார்த்து அணைக்க துடித்தாள். அர்ஜுன் லண்டனில் அந்த ஆதாரங்களை வைத்து அந்த நிறுவனத்தின் CEO-இடம் மிக கடுமையாக வாதாடினான். அவனது பிசினஸ் நுணுக்கமும் நேர்மையும் இறுதியில் வென்றது. சாரி அர்ஜுன், எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களோட இந்த துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. இதோ அக்ரிமெண்ட் ரெடி என்று அவர் கையெழுத்திட்டார். அர்ஜுன் அந்த வெற்றியை கொண்டாட நினைக்கவில்லை. அவனது ஒரே நோக்கமே இந்தியா திரும்புவதாகத்தான் இருந்தது. ஒப்பந்தம் முடிந்த கையோடு அங்கேயே யாழினிக்கு ஒரு அழகான வைர மோதிரத்தையும் ஆராதனா குட்டிக்கு லண்டன் பிராண்ட் உடைகளையும் ஆசையாக வாங்கினான்.
சிவாவிற்கு தேவையான சில மருத்துவ உபகரணங்களையும் மறக்காமல் வாங்கி கொண்டான். திரும்பும் விமானத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனுக்கு யாழினியின் அந்த அழுகை முகம்தான் கண் முன்னால் வந்து போனது. இனிமே இவ்வளவு தூரம்லாம் உன்னை விட்டுட்டு வரமாட்டேன் யாழினி என்று மனத்திற்குள் சொல்லிக் கொண்டான். விமானம் சென்னையில் தரையிறங்கியதும் அர்ஜுன் எதை பற்றியும் யோசிக்காமல் காரை பிடித்து நேராக தன் பங்களாவை நோக்கி விரைந்தான். சிவாவும் மித்ரனும் ஹாலில் காத்து கொண்டிருந்தனர். கார் சத்தம் கேட்டதும் யாழினி ஓடி வந்து வாசலில் நின்றாள். அர்ஜுன் காரில் இருந்து இறங்கியதும் யாழினி அத்தனை பேர் முன்னிலையிலும் ஓடி போய் அர்ஜுனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவளது கண்ணீர் அர்ஜுனின் சட்டையை நனைத்தது. வந்துட்டீங்களா அர்ஜுன்? எனக்கு நிஜமாவே உயிர் போன மாதிரி இருந்துச்சு என்று விம்மினாள். அர்ஜுன் அவளை அப்படியே அணைத்து கொண்டு அவளது தலையை வருடினான். வந்துட்டேன் யாழி, இனிமே எங்கேயும் போக மாட்டேன் என்று அவளது காதோரம் சொன்னான். அந்த பங்களாவே அர்ஜுனின் வருகையால் மீண்டும் ஒரு பெரிய உற்சாகத்தை பெற்றது. அர்ஜுன் லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு வீட்டில் நிலவிய அந்த பதற்றம் குறைந்து நிம்மதி பரவியிருந்தது. ஆனால் நிலாவிற்கும் மித்ரனுக்கும் இது ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கம். பிசினஸ் பொறுப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் இருவரும் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்கள் என்பதை அர்ஜுன் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பான். பிசினஸ் எவ்வளவு முக்கியமோ அதை விட உங்களோட டிகிரி முக்கியம்டா. காலேஜ்க்கு போங்க, அங்க இருக்கிற உலகத்தையும் கத்துக்கோங்க என்று அர்ஜுன் அன்போடு கட்டளையிட இருவரும் மீண்டும் கல்லூரி பாதைக்கு திரும்பினர். அன்று காலை சென்னை மாநகரின் அந்த புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியின் நுழைவாயலில் மித்ரனின் புத்தம் புதிய ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து நின்றது. பின்னால் அமர்ந்திருந்த நிலா தனது சுடிதார் துப்பட்டாவை சரி செய்தபடியே இறங்கினாள். மித்ரன், மெதுவா ஓட்டிட்டு வரக்கூடாதா? காலேஜ் வாசல்லையே எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என்று நிலா செல்லமாக முணுமுணுத்தாள். மித்ரன் ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு தனது தலைமுடியை கோதிவிட்டவன், பாக்கட்டும் நிலா, இந்த காலேஜ்லயே ரொம்ப அழகான ஜோடி நாம தான் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுவும் இல்லாம நாம இப்போ வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, இன்டர்நேஷனல் டீல் முடிச்ச பிசினஸ் பார்ட்னர்ஸ் என்று பெருமையாக சொன்னான். இருவரும் கேண்டீன் வழியாக நடந்து செல்லும் போது அவர்களது வகுப்பு தோழர்கள் ஓடி வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டனர். என்னடா மித்ரா, ஒரு வாரமா ஆளையே காணோம்? லண்டன் டீல முடிச்சுட்டு பெரிய ஆளாகிடியாமே, நியூஸ்ல கூட உங்க கம்பெனி பத்தி தான் போட்டிருந்தாங்க என்று ராகுல் என்ற நண்பன் கேட்டான். மித்ரனும் சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் அர்ஜுன் மாமாவோட கைடன்ஸ் தாண்டா. ஆனா அங்க நடந்த சவால்களை சமாளிச்சதுல நிலாவோட பங்கு தான் அதிகம் என்று நிலாவை பெருமையுடன் பார்த்தான். நிலாவும் வெட்கத்துடன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சரி வாங்க, செமினாருக்கு டைம் ஆயிடுச்சு என்று பேச்சை மாற்றினாள். அன்று மதியம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அவர்களது மார்க்கெட்டிங் ப்ரொபோசர் ஒரு டாஸ்க் கொடுத்தார் அவர்களுக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண போறோம். ஒரு புது ஆர்கானிக் ப்ராடக்டை எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணுவீங்கன்னு ஒவ்வொரு டீமும் சொல்லணும் என்றார். நிலாவும் மித்ரனும் ஒரு டீமாக சேர்ந்தனர். மேடைக்கு வந்த நிலா மிக தெளிவாகவும் அழகாகவும் பேச தொடங்கினாள். சார், நாங்க வெறும் தியரியை மட்டும் நம்பல, பிராக்டிக்கலா ஒரு பொருளோட தரம் தான் அதோட முதல் விளம்பரம். எங்களோட கம்பெனில நாங்க ஃபாலோ பண்ற அதே டெக்னிக் தான் இங்கேயும் என்று அவள் விவரித்த விதம் ப்ரொஃபஸரை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வகுப்பையுமே விழப்பில் ஆழ்த்தியது. மித்ரன் இடையில் புகுந்து, கஸ்டமர்ஸோட எமோஷனல் பாண்டிங் தான் ஒரு பிசினஸோட வெற்றி என்று சில நுணுக்கமான பாயிண்ட்களை சொல்ல ஒட்டுமொத்த கிளாஸும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. எக்ஸலண்ட், நீங்க 2 பேருமே நிஜமாவே பிசினஸ்ல பெரிய இடத்துக்கு வருவீங்க என்று ப்ரொஃபசர் பாராட்டினார். கிளாஸ் முடிந்து இருவரும் கல்லூரி தோட்டத்தில் உள்ள பெரிய ஆலமர தடியில் அமர்ந்திருந்தனர். நிலா தனது நோட்டு புத்தகத்தை மடியில் வைத்துக் கொண்டு, மித்ரன், காலேஜ் லைஃப் எவ்வளோ ஜாலியா இருக்குதுல்ல. ஆபீஸ்ல இருக்கிற அந்த டென்ஷன் எதுவுமே இங்க இல்ல. ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு மித்ரா. நாம இப்போ அர்ஜுன் அண்ணாவோட நிழல்ல இருக்கோம். நாளைக்கு நாமளா தனியா ஒரு பிசினஸ் தொடங்கும் போது இதே மாதிரி ஜெயிக்க முடியுமா என்று தன் மனதில் இருந்த கவலையை பகிர்ந்து கொண்டாள். மித்ரன் நிலாவின் கையை பற்றி கொண்டவன், நிலா, அர்ஜுன் மாமா நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் வாய்ப்பு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தை வச்சு நாம கண்டிப்பா ஜெயிப்போம்.
அதுவும் இல்லாம நீ என் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வியே வராதுன்னு தோணுதுடி என்று அவளது கண்களை பார்த்து ஆழமாக சொன்னான். நிலா சிரித்துக்கொண்டே, சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, இப்போ அடுத்த பீரியட் லேப் இருக்கு, கிளம்புங்க என்று அவனை தள்ளினாள். மித்ரன் விடாமல், இப்போ ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ட்ரீட் போலாமா, நம்ம சக்சஸ கொண்டாட காலேஜ் வாசல்ல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு என்று கேட்க நிலாவும் சம்மதித்தாள். இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே கல்லூரி வாழ்க்கையின் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை பேசிக் கொண்டிருந்தனர். மித்ரா, இன்னும் ஒரு வருஷத்துல நாம காலேஜும் முடிச்சிடுவோம். அப்புறம் நம்ம நிச்சயதார்த்தம், கல்யாணம், இதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு என்று நிலா சொல்ல, மித்ரன் அவளது கன்னத்தை மென்மையாக கிள்ளி, அதுதான் என் வாழ்க்கையோட மிக முக்கியமான பிசினஸ் டீலா இருக்கும் நிலா. உன்னை என் மனைவி ஆக்கிக்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணா உழைப்பேன் என்றான். மாலை நேரம் கல்லூரி முடிந்து இருவரும் மீண்டும் பைக்கில் ஏறினர். மித்ரன் வீட்டுக்கு போகும்போது காவி அக்காவுக்கு பிடிச்ச அந்த காரமான சமோசாவை வாங்கிட்டு போகலாம், அக்காவுக்கு இப்போ ஏதாவது காரமா சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் என்று நிலா சொல்ல, ஓகே பார்ட்னர், அப்படியே யாழினி அக்காக்கும் பாப்பாக்கும் ஏதாவது வாங்கிட்டு போவோம் என்று மித்ரனும் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். கல்லூரி வாழ்க்கையின் அந்த உற்சாகமும் பிசினஸின் அந்த பொறுப்பும் சரிசமமாக நிலா மற்றும் மித்ரனின் வாழ்க்கையை ஒரு அழகான ஓவியமாக மாற்றிக்கொண்டிருந்தது. மித்ரனும் நிலாவும் காலேஜில் இருந்து வரும்போதே காவ்யாவிற்கு பிடித்தமான காரசாரமான வெங்காய சமோசாவையும் யாழினிக்கு விருப்பமான மல்லிகை பூவையும் வாங்கி கொண்டு உற்சாகமாக பங்களாவிற்குள் நுழைந்தனர். அர்ஜுன் ஹாலில் ஆராதனா குட்டியை தன் நெஞ்சில் சாய்த்து படுக்க வைத்துக் கொண்டு மெல்லிய குரலில் ஏதோ ஒரு தாலாட்டை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். லண்டன் பயணத்திற்கு பிறகு அவன் ஒரு நிமிடம் கூட தன் மகளையும் மனைவியையும் விட்டு விலக மனமில்லாமல் ஓட்டிக்கொண்டே இருந்தான். மாமா, இதோ சமோசா, காவிய கையங்க என்று மித்ரன் கேட்க அர்ஜுன் வாயில் விரல் வைத்து, பாப்பா இப்பதான் தூங்கியிருக்கா, காவியா உள்ள ரூம்ல இருக்கா, சிவா அவளுக்கு ஏதோ செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் கொடுங்க என்றான். நிலா யாழினியிடம் பூவை கொடுத்து விட்டு, ஹனி, அண்ணன் வந்த பிறகு உங்க முகம் அப்படியே அஞ்சடுக்கு மல்லிகை மாதிரி மலர்ந்துடுச்சு என்று கிண்டல் செய்ய யாழினி வெட்கத்தில் சிவந்து போனாள். அன்று இரவு பங்களாவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அர்ஜுன் மற்றும் யாழினியின் அறையில் மட்டும் ஒரு மெல்லிய காதல் தவம் நடந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் லண்டனில் இருந்து வந்ததிலிருந்தே யாழினியை தன் பார்வையை விட்டு ஒரு நொடி கூட அகலவிடவில்லை. அந்த 7 நாள் பிரிவு அவனுக்குள் அத்தனை வேட்கையையும் ஏக்கத்தையும் தேக்கி வைத்திருந்தது. அறைக்குள் நுழைந்த அர்ஜுன் கதவை தாழிட்டு விட்டு மெதுவாக திரும்பினான். யாழினி அப்பொழுதுதான் ஆராதனாவை தொட்டிலில் இட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்து தன் கூந்தலை விரித்து போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த அந்த மெல்லிய சந்தன நிற நைட்டி அவளது மேனிக்கு ஒரு நிலவொளி பொலிவை தந்தது. அர்ஜுன் அவளையே இமைக்காமல் பார்ப்பதை கண்ட யாழினி, என்ன அர்ஜுன் அப்படியே நிக்கிறீங்க, இன்னும் லண்டன் ஞாபகம் போகலையா என்று மெல்ல கேட்டாள். அர்ஜுன் மெதுவாக அவள் அருகே வந்து கட்டிலில் அமர்ந்தவன் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு, லண்டன் ஞாபகம் எப்போ போயிடுச்சு யாழி, ஆனா இந்த 7 நாள் நரகம்தான் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷமும் நீயும் பாப்பாவும் இல்லாம நான் செத்து செத்து பிழைச்சேன் தெரியுமா. உன்னை தொடாம உன் வாசத்தை நுகராம என்னால இருக்கவே முடியலடி என்று அவளது உள்ளங்கையில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். யாழினி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, எனக்கும் அப்படித்தான் அர்ஜுன், நீங்க இல்லாத அந்த ரூம், இந்த பெட் எல்லாமே என்னை பயமுறுத்துச்சு. இப்போ நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு நினைக்கும் போதுதான் என் உயிர் எனக்குள்ள வந்த மாதிரி இருக்கு என்று அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். அர்ஜுன் அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தினான். அவனது கண்களில் காதல் தகித்தன. யாழி, இன்னைக்கு இந்த இரவு எனக்கு உனக்கு மட்டும்தான். அந்த பிரிவோட எல்லா வழியையும் இப்போ நான் போக்கணும் என்று சொல்லி அவளது நெற்றியில் தொடங்கி இமைகள் கன்னங்கள் என ஒவ்வொன்றாய் முத்தங்களால் நனைத்தான். யாழினி அவனது அணைப்பில் உருகி போனாள். அவனது இதழ்கள் அவளது இதழ்களை தீண்டிய போது நீண்ட கால பிரிவிற்கு பிந்தைய அந்த முதல் சந்திப்பு ஒரு பெரும் பிரவாகமாக வெடித்தது. அர்ஜுன் அவளை அப்படியே படுக்கையில் கிடத்தி அவனது கைகள் அவளது மேனியில் ஒரு புதிய கவிதையை எழுத தொடங்கின.
யாழி, நீ எவ்வளோ அழகா இருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஒரு தாயா நீ குழந்தைய பார்த்துக்கும் போது இருக்கிற அந்த பொலிவு, அது என்னை அப்படியே கட்டி போடுது என்று அவளது கழுத்தின் வளைவுகளில் தன் முகத்தை புதைத்து மல்லிகை பூவின் வாசத்தை ஆழமாக நுகர்ந்தான். யாழினி சுகமான ஒரு சிலிர்ப்பில் அவனது தலைமுடியை கோதிவிட்டாள். அர்ஜுன், நீங்க என்னை கைவிடாம எப்பவும் இப்படியே உங்க அனுப்பில நான் இருக்கணும் என்று அவள் முணுமுணுக்க, அர்ஜுன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை நுழைத்து அவளை இன்னும் நெருக்கமாக தன் உடலோடு பிணைத்து கொண்டான். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த 7 நாள் இடைவெளி இப்பொழுது ஒரு மெல்லிய நூல் இழையாக கூட இல்லாமல் மறைந்து போனது. இரு இதயங்களின் துடிப்பும் ஒரே சீராக ஒலிக்க அந்த அறையின் அமைதி அவர்களின் ஆழமான காதலுக்கு சாட்சியாக நின்றது. நீண்ட நேரமாக தொடர்ந்த அந்த தவிப்பும் தழுவலும் ஒரு வழியாக ஓய்ந்த போது அர்ஜுன் யாழினியை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டான். யாழி, இனிமே பிசினஸ்க்காக கூட உன்னை விட்டுட்டு இவ்வளோ தூரம் நான் போக மாட்டேன். போனா உன்னையும் பாப்பாவையும் கூட்டிட்டு தான் போவேன் என்று அவன் சத்தியம் செய்வது போல சொன்னான். யாழினி அவனது மார்பில் கோலமிட்டபடி, நிஜமாவா அர்ஜுன்? எனக்கு அது போதும். நீங்க கூட இருந்தா எனக்கு இந்த உலகமே தேவையில்லை என்று நெகிழ்ந்து சொன்னாள். தொட்டிலில் ஆராதனா குட்டி தன் பிஞ்சு விரல்களை அசைத்து உறங்கிக் கொண்டிருக்க அர்ஜுனும் யாழினியும் ஒருவரையொருவர் அணைத்தபடி அந்த இனிமையான இரவின் மடியில் அமைதியாக உறங்கத் தொடங்கினர். அந்த பிரிவு அவர்களுக்கு காதலின் ஆழத்தை இன்னும் அதிகமாகவே புரிய வைத்திருந்தது. அர்ஜுன் மற்றும் யாழினியின் அந்த உணர்ச்சிகரமான இரவுக்கு பிறகு விடிந்த காலை பொழுது பங்களாவிற்கு ஒரு புதிய மங்களநாதத்தை ஏத்தி வந்தது. அர்ஜுன் லண்டனில் இருந்து திரும்பிய கையோடு தன் தங்கை காவ்யாவிற்கு 7வது மாதம் தொடங்குவதை முன்னிட்டு அவளை ஆச்சரியப்படுத்த ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடை செய்திருந்தான். பங்களாவின் பின்புறம் இருந்த அந்த பெரிய புல்வெளி தோட்டம் இன்று ஒரு நந்தவனம் போல காட்சியளித்தது. அதிகாலையிலேயே எழுந்த அர்ஜுன் ஊழியர்களை வைத்து தோட்டம் முழுவதும் விதவிதமான வண்ண மலர்களாலும் மெல்லிய வெள்ளை நிற துணிகளாலும் அலங்காரம் செய்தான். மரங்களின் கிளைகளில் இருந்து தொங்கிய சிறிய விளக்குகளும் பூச்சரங்களும் அந்த இடத்திற்கு ஒரு தேவதை கதையின் சாயலை கொடுத்திருந்தன. அர்ஜுன் ஒரு வெள்ளை நிற லினன் சட்டையில் மிக லேசான தோற்றத்தில் வந்து, சிவா, காவியா இன்னும் எழுந்திருக்கலையா? அவளை மெதுவா இங்க கூட்டிட்டு வா என்று சிவாவிற்கு போன் செய்தான். சிவா சிரித்து கொண்டே, இதோ வரான் அர்ஜுன். ஆனா அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியாது. ஏதோ கார்டன்ல வாக் போறோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா என்றான். சில நிமிடங்களில் சிவாவும் காவியாவின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக அவர்களது தோட்டத்திற்கு அழைத்து வந்தான். காவியா ஒரு வெளிர் மஞ்சள் நிற காட்டன் புடவையில் கலைந்த கூந்தலோடு தூக்க கலக்கத்தில் இருந்தாள். அவளது 7வது மாத வயிறு இப்பொழுது நன்றாக உருண்டு தெரிய அவள் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தாள். தோட்டத்தின் நுழைவாயிலை கடந்ததும் அங்கிருந்த அலங்காரங்களை பார்த்த காவியா அப்படியே உறைந்து போனாள். சர்ப்ரைஸ் என்ற அர்ஜுன், யாழினி, நிலா மற்றும் மித்ரன் அனைவரும் ஒன்றாக கத்தினர். காவியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அண்ணா, இதெல்லாம் என்ன? எதுக்காக இவ்ளோ டெக்கரேஷன் என்று அவள் திகைப்புடன் கேட்க, அர்ஜுனோ, என் செல்ல தங்கச்சி 7வது மாசத்துல அடி எடுத்து வைக்கிறா, அதுக்கு ஒரு சின்ன கொண்டாட்டம் வேண்டாமா? இது உனக்கான கார்டன் பேபி ஷவர் காவிமா என்றான் பாசத்துடன். யாழினி ஆராதனா குட்டியை தூக்கி கொண்டு வந்து, காவி, இதோ பாரு, அவ அத்தைக்கு வாழ்த்து சொல்ல ஆராதனா கூட ரெடி ஆகிட்டா என்று சொல்ல ஆராதனா தன் பிஞ்சு கைகளை அசைத்து சிரித்தாள். காவியாவின் கண்கள் பணித்தன. அண்ணா, லண்டன்ல இருந்து வந்த அன்னைக்கு பிஸியா இருந்தீங்க, அதுக்குள்ள இதையெல்லாம் எப்ப பிளான் பண்ணீங்க என்று நெகிழ்ந்து போய் கேட்டாள். அப்பொழுது மித்ரனும் நிலாவும் ஒரு பெரிய கேக்கை எடுத்துக்கொண்டு வந்தனர். அதில் வெல்கம் லிட்டில் ஒன் என்று எழுதப்பட்டிருந்தது. மித்ரன் உற்சாகமாக, அக்கா, இது வெறும் ஆரம்பம்தான். இன்னைக்கு மதியம் மாமா ஒரு பெரிய விருந்துக்கே ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அப்புறம் நிலா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் வச்சிருக்கா என்றான். நிலா காவியாவின் அருகில் அமர்ந்து ஒரு அழகான கையால் தைக்கப்பட்ட மென்மையான மெத்தையையும் சிறிய துணிகளையும் நீட்டினாள். அக்கா, இது நம்ம ஆர்கானிக் காட்டன்ல செஞ்சது. பாப்பா பிறந்ததும் இத பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று நிலா சொல்ல காவியா அவளை கட்டிக்கொண்டாள்.
சிவா காவியாவின் தோளில் கை வைத்து, பாத்தியா காவி, இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை எப்படி தாங்குறாங்கன்னு. நீ சந்தோஷமா இருந்தா தான் உள்ள இருக்கிற நம்ம பாப்பாவும் சந்தோஷமா இருப்பான் என்று சொல்ல, காவியா அவனது கையை தட்டி கொடுத்து, எனக்கு இப்போ ரொம்ப நிறைவா இருக்கு சிவா. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தோணுது என்றார். அர்ஜுன் அனைவரையும் ஒரு பெரிய மரத்தடியில் இருந்த இருக்கைகளில் அமர வைத்தான். அங்கே சண்முகமும் கதிரவனும் ஏற்கனவே வந்து அமர்ந்து பழைய கதைகளை பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். கமலாவும் மாரியம்மாவும் காவியாவிற்கு பிடித்தமான பலகாரங்களை ஒரு தட்டில் வைத்து பரிமாறத் தொடங்கினர். அர்ஜுன் யாழினியின் அருகில் அமர்ந்து அவளது தோளில் கையை போட்டுக்கொண்டு தன் குடும்பத்தின் அந்த அழகான தருணத்தை அமைதியாக ரசித்தான். மதிய உணவிற்கு பிறகு மித்ரனும் நிலாவும் மீண்டும் பிசினஸ் மற்றும் காலேஜ் அசைன்மெண்ட் பற்றி பேசத் தொடங்க அர்ஜுன் அவர்களை தடுத்தான். டே மித்ரா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிசினஸை விடுங்கடா. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து விளையாடுவோம் என்று சொல்லி அங்கிருந்த ஊஞ்சலில் அனைவரும் அமர்ந்து பாட்டு பாடி மகிழ்ந்தனர். அந்த மாலை நேரத்து சூரியன் மறையும் போது அர்ஜுன் பங்களாவின் அந்த பூந்தோட்டம் ஒரு தேவலோகம் போல காட்சியளித்தது. காவியாவின் முகத்தில் தெரிந்த அந்த தாய்மை பொலிவும், அர்ஜுன் யாழினியின் மாறாத காதலும், நிலா மித்ரனின் வளரும் பந்தமும் சேர்ந்து அந்த வீட்டை ஒரு முழுமையான சொர்க்கமாக மாற்றியிருந்தது. காவியாவிற்கு 8வது மாதம் தொடங்கி இருந்த அந்த தருணம் மகிழ்ச்சிக்கும் பதற்றத்திற்கும் இடையிலான ஒரு மெல்லிய நூலிலையில் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு சுமார் 2 மணி இருக்கும். பங்களாவே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்த அந்த நேரத்தில் காவியாவின் அறையிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. சிவா திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். காவி, என்னாச்சு, வலிக்குதா என்று பதற்றத்துடன் கேட்டான். காவியா தன் வயிற்றை பிடித்து கொண்டு, சிவா, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிவா என்று மூச்சிறைக்க சொன்னாள். சிவாவிற்கு ஒரு மருத்துவராக அந்த நிலைமை சாதாரணமாக தெரியவில்லை. உடனே விளக்கை போட்டு அவளது நாடியை பரிசோதித்தான். அவளது இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக இருப்பதை உணர்ந்தவன், காவி, பயப்படாத, நான் இருக்கேன். இது 8வது மாசத்துல சில பேருக்கு வர்ற ஃபால்ஸ் லேபர் வழியா கூட இருக்கலாம். ஆனா நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுனுக்கு போன் செய்தான். அடுத்த 5வது நிமிடம் அர்ஜுனும் யாழினியும் அறைக்குள் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். அர்ஜுன் காவியாவின் தலையை மெல்லமாக தடவி விட்டு, கவிமா, அண்ணன் இருக்கேண்டா, சிவா இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாமா என்று கேட்க, சிவா நிதானமாகவோ, வேண்டாம் அர்ஜுன், இப்போதைக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், வலி குறையிலனா மட்டும் கிளம்புவோம். யாழி, நீ கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாயேன் என்று ஒரு தேர்ந்த மருத்துவனாக செயல்பட்டான். சிவாவின் அந்த பதற்றமில்லாத அணுகுமுறை காவியாவிற்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காவியா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினாள். இப்போ பரவாயில்ல சிவா, வலி குறைஞ்சிடுச்சு என்று அவள் சொல்லிய பிறகுதான் அர்ஜுனின் உயிர் அவனுக்கு திரும்பியது. மறுநாள் காலை இந்த சம்பவத்தின் பாதிப்பு குறையும் முன்பே அலுவலகத்திலிருந்து மித்ரனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. மித்ரனும் நிலாவும் லேப்டாப்பில் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ந்து போயினர். மித்ரன், நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே இன்னொரு கம்பெனி ரொம்ப கம்மியான விலையில சந்தையில இறக்கியிருக்காங்க. அவங்க நம்ம டிசைன், நம்ம பேக்கிங் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க என்று நிலா ஆவேசமாக கூறினாள். மித்ரன் அந்த ஃபைலை பார்த்தான். அது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அவர்கள் அர்ஜுனின் கம்பெனியை நசுக்க திட்டமிட்டு பெரும் முதலீடு செய்திருந்தனர். நிலா, இது சாதாரண போட்டி இல்ல, இது நம்ம பிசினஸ அழிக்க பாக்குற சதி. வேலைய குறைச்சி தரத்தை கொடுத்து நம்ம பேரை கெடுக்க பாக்குறாங்க என்று மித்ரன் கோபத்துடன் சொன்னான். அர்ஜுன் அலுவலகத்திற்கு வந்ததும் இருவரும் இந்த விஷயத்தை அவனிடம் சொன்னார்கள். அர்ஜுனும் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவன், மித்ரா, நிலா, பிசினஸ்ல போட்டி வர்றது சகஜம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தரத்தை எப்பவும் காப்பி பண்ண முடியாது. அவங்க விலைய குறைக்கலாம், ஆனா நம்ம மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அவங்களால வாங்க முடியாது. நாம இப்போ விலையை குறைக்க போறதெல்லாம் இல்ல, இன்னும் தரத்தை ஏத்த போறோம். கூடவே ஒரு புதுவிதமான நேச்சுரல் ஃபார்மிங் விழிப்புணர்வு கேம்பெயினையும் ஆரம்பிக்க போறோம்
என்று ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு கொடுத்தான். நிலாவும் மித்ரனும் அந்த புதிய சவாலை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டனர். நிலா கல்லூரிக்கு சென்றும் அங்கிருந்து தனது நண்பர்களிடமும் இந்த ஆர்கானிக் பொருட்களின் நன்மைகளை பற்றி பேசி ஒரு பெரிய மாணவர் கூட்டத்தையே திரட்டினாள். மித்ரன் கிராமமாக சென்று விவசாயிகளிடம் பேசி இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக பொருட்களை கொள்முதல் செய்யும் முறையை உறுதிப்படுத்தினான். அர்ஜுனின் வழிகாட்டுதலில் இருவரும் அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க தயாராகினர். மாலை வீடு திரும்பியதும் அர்ஜுன் காவியாவின் அருகில் அமர்ந்து அவளுக்கு பழங்களை ஊட்டி கொண்டிருந்தான். யாழினி ஆராதனா குட்டியை தூக்கி கொண்டு வந்து, பாத்தீங்களா அர்ஜுன், இன்னைக்கு ஒரு நாள்லயே இவங்க 2 பேரும் இந்த மித்ரனும் நிலாவும் எவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னு. ஆபீஸ்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை, ஆனா இவங்க முகத்துல சோர்வே இல்ல பாருங்க என்று பாராட்டினாள். அர்ஜுன் மித்ரனையும் நிலாவையும் பார்த்து, நிஜமாவே நீங்க 2 பேரும் வளர்ந்துட்டீங்கடா. காவியாவோட உடல்நிலை, பிசினஸ் போட்டி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அழகா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. இதுதான் ஒரு கூட்டு குடும்பத்தோட பலம் என்று பெருமையுடன் சொன்னான். சிவா காவியாவின் தோளில் கையை போட்டுக்கொண்டு, ஆமாண்டா மச்சான், நம்ம குடும்பம் ஒருத்தருக்கொருத்தர் உறுதுணையா இருக்கிற வரைக்கும் எந்த போட்டியும் நம்மள எதுவும் செய்ய முடியாது என்றான். காவியாவிற்கு இப்பொழுது 9வது மாதம் தொடங்கி இருந்த அந்த மங்களமான வாரத்தில் அர்ஜுன் பங்களாவே ஒரு கோலாகலமான திருமண வீடாக மாறியிருந்தது. 5 மாசத்தில் வீட்டுல வச்சே எளிமையா செஞ்சோம். ஆனா இப்போ 9வது மாசத்துல ஊரே வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வளகாப்ப நடத்தணும்னு அர்ஜுன் ஒத்த கால்ல நின்னான். சென்னை மாநகரோட முக்கியமான விஐபிக்கள், உறவினர்கள், அப்புறம் பிசினஸ் நண்பர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே அர்ஜுன் வீட்டு வாசல்ல வரிசை கட்டி நின்னுச்சு. பங்களாவோட முகப்புல இருந்து ஹால் வரைக்கும் பச்சை பசேல்னு வாழை மரங்களும் நறுமணம் மிக்க நந்தியாவட்டை மற்றும் மல்லிகை பூக்களாலும் ஒரு பெரிய பந்தலே போட்டிருந்தது. மேடையில் காவியா ஒரு அடற்பச்சை நிற காஞ்சிபுரம் பட்டு புடவையில் வைர அட்டிகை மின்ன தலையில் அடுக்கு மல்லிகை சரம் சூடி ஒரு மகாலட்சுமி மாதிரியே அமர்ந்திருந்தாள். அவளோட அந்த 9 மாத நிறைவு வயிறு அவளுக்கு ஒரு தனி தெய்வீக அழகை கொடுத்திருந்தது. சிவா தன் மனைவிக்கு அருகிலேயே அமர்ந்து அவளுக்கு மூச்சு திணறல் வராமல் இருப்பதற்காக அப்பப்போ ஜூஸ் கொடுத்து அவளை கவனித்துக் கொண்டான். யாழினி ஒரு அழகான சிவப்பு நிற பட்டு புடவையில் ஆராதனா குட்டியை தூக்கி கொண்டு மேடைக்கு வந்தாள். அர்ஜுன் மைக்கை பிடித்து, எல்லாருக்கும் வணக்கம். இது என் தங்கச்சி காவியாவோட வளகாப்பு விசேஷம் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு தருணம். அன்னி முறையில யாழினி இப்போ முதல் வளையல தொடங்கி வைப்பா என்று கூறினான். யாழினி காவியாவோட கையை பிடித்து சந்தனம் பூசி கலகலன்னு சத்தமா போடுற அடுக்கடுக்கான வளையல்களை அவ கைகள்ல அணிவிச்சு விட்டா. காவி, நீ ஆரோக்கியமா இருக்கணும். உனக்கு பிறக்க போற அந்த செல்லம் இந்த வீட்டுக்கு இன்னும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணான். கமலாவும் மாரியம்மாளும் வந்து ஒரு பெரிய தாம்பூல தட்டையே காவியாவிடம் கைகளில் கொடுத்து, நல்லாருமா, நீ பெத்துக்க போறது ஒரு ராஜகுமாரனா இருக்கணும்னு நெகிழ்ந்து போனாங்க. விசேஷம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு இருந்தப்ப அர்ஜுன் திடீர்னு மேஜைக்கு வந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். நண்பர்களே, இன்னைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு. என் மச்சான் மித்ரனும் என் தங்கை நிலாவும் இந்த பிசினஸ எவ்வளவு திறமையா நடத்தினாங்கன்னு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அதனால காவியாவுக்கு பிள்ளை பிறந்த கையோட மித்ரன் நிலாவோட நிச்சயதார்த்தத்தை நான் முறைப்படி நடத்த போறேன்னு இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் சொல்லிக்கிறேன் என்றதும் அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. நிலா வெட்கத்தில் யாழினியோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. மித்ரன் அர்ஜுனை ஓடி வந்து அணைத்து கொண்டான். தேங்க்ஸ் மாமா, நீங்க இல்லனா நாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம் என்று நெகிழ்ச்சியாக சொன்னான். அன்னைக்கு நைட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு வீடு அமைதியானதும் அர்ஜுன் மொட்டை மாடி நிலவொளியில் யாழினி கூட நின்னுக்கிட்டு இருந்தான். யாழி, பாத்தியா, குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்க. காவியாவுக்கு இன்னும் 1-2 வாரத்துல டெலிவரி டைம் வந்துடும். நிலா மித்ரனுக்கும் ஒரு வழிகாட்டியாச்சு. இப்பதான் என் மனசு ரொம்ப லேசா இருக்குது என்று கூறினான். யாழினி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு,
எல்லாம் உங்க உழைப்பு அர்ஜுன். இப்போ நாம மட்டும் இல்ல, நம்ம ஆராதனாவுக்கு ஒரு குட்டி தம்பி இல்லைன்னா குட்டி தங்கச்சி வரப்போறாங்க. அந்த நிமிஷத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அர்ஜுன் அவளை அணைத்து கொண்டு அந்த அமைதியான இரவை ரசித்துக் கொண்டிருந்தான்.